முப்பிறவி கண்ட 3 முறை தொடர் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி 32 ஆண்டுகளுக்கு பிறகு தொடராட்சி தந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு திரும்பும் திசையெல்லாம் தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாம் பொங்கல் நாயகன் என்று அழைக்கின்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேள்வி எழுப்பினேன். இந்த அரக்கோணம் தாலுகா அலுவலகத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்பு உண்டு. 1917ஆம் ஆண்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி துணை குரலா நீங்க கேள்விக்குள்ள வாங்க, பெரிய வரலாறு வேண்டாம். இல்ல நீங்க இடம் கொடுங்க, கட்டி தருவீங்களான்னு கேளுங்க. இல்ல இடம்லாம் இருக்கு சொன்னதானங்க, கட்டி தர சொல்லுங்க, மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்க. 1917ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 150 வருவாய் கிராமங்களை கொண்டு அந்த அலுவலகம் துவங்கப்பட்டது. இன்றைக்கு 100 ஆண்டை கடந்து இன்றைக்கு 108வது ஆண்டு இன்றைக்கு அந்த அலுவலகம் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே அந்த அலுவலகம் இயங்குகிற கட்டிடம் 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அந்த அலுவலக கட்டிடத்திலே அடிப்படை வசதிகள் இல்லை. பொதுமக்கள், அரசு அலுவலர்கள், அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் பணியாளர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே ஒரு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த தாலுகாவிலிருந்து 8 வருடங்களுக்கு முன்பு அம்மா அவர்கள் நெமிலி தாலுகா ஒன்று உருவாக்கி அதற்கு கட்டிடம் கட்டி கொடுத்தாச்சு. அதே போல ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த தாலுகாவிலிருந்து ஒரு சோளிங்க தாலுகா உருவாக்கி அது கட்டி கொடுத்தாச்சு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற 6 தாலுகா அலுவலகத்திலே இன்றைக்கு 5 தாலுகா அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு அரக்கோணம் தாலுகாவுக்கு மட்டும்தான் புதிய கட்டிடம் கட்டித்தரவில்லை. இன்றைக்கு 100 ஆண்டை கடந்த ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி அதுக்கு கட்டிடத்தை கட்டித்தந்து அதுக்கு 100ஆண்டு விழா எடுக்க வேண்டும். ஆகவே உடனடியாக இது அரக்கோணம் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கிடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நானும் தொலைபேசியில் பேசி 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்டடம் இருக்கிற காரணத்தால் எப்படி இருக்கு என்று கேட்டு விசாரித்திருக்கிறேன். அந்த கட்டடத்தில் நிறைய குறைபாடுகள் புரிந்திருக்கிறோம். அதற்காக அரக்கோணம் கிராம காவல் நிலையத்திற்கு எதிரில் காலியாக உள்ள இடத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்டலாம் என்பதையும் அதற்கு வேண்டிய மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டிய அந்த காரியங்கள், அதாவது தாலுகா காவல் நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல இடம் இருக்கு, அந்த இடத்துல கட்டலாங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. அதுக்கு வேண்டிய மேல் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் ரவி, தற்போது இருக்கக்கூடிய அந்த தாலுகா அலுவலகத்தை இடத்திலே போதுமான இடம் இருக்கிறது, அங்கேயே கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு இந்த தோராயப்பட்டா இருக்க அனைவர்களுக்கும் இன்றைக்கு வழங்கி இருக்கிற அனைவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும். என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஆதிராவிட நலத்துறை மூலமாகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மூலமாகவும் தனியார் நிலத்தை கையகப்படுத்தி அவர்களுக்கு தோராயப்பட்டா வழங்கினார்கள். ஆனால் தோராயப்பட்டா வழங்கி அதை சில இடங்களிலே கிராம கணக்கிலே சேர்த்திருக்கிறார்கள், பல இடங்களிலே கிராம கணக்கில் சேர்க்கல. கிராம கணக்கிலே சேர்த்தால்தான் அவர்கள் வீடு கட்ட முடியும், எதுவுமே செய்ய முடியும். ஆகவே இது போன்ற எங்களுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட தோராயப்பட்டா கொடுக்கப்பட்டு ஒரு 15,000 பேருக்கு தோராயப்பட்டா கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தோராயப்பட்டா வழங்கின அனைவருக்குமே அந்த பட்டா வழங்க வேண்டும். இன்றைக்கு 2021 பட்டா வழங்குவதற்காக நீங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறீர்கள். 3 வருஷமாகுது. ஆனால் 40% பேர் கூட பட்டா ஒன்றும் கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மீதி இருப்பவர்களுக்கு கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா,
இல்ல, நீங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டாங்க. இருங்க, அந்த தோராய பட்டா கொடுத்திருக்க ஆன்லைன் பதிவுல இல்ல, கேட்டிருக்கீங்க. முக்கியமானதுங்க ஐயா, பதில் சொல்லிட்டு முக்கியமானது. கே- மீதி இருப்பவர்களுக்கு இ பட்டா கேட்டால் நீங்க வசதியா இருக்கிறீங்க, இப்போ வசதி ஆயிட்டு உங்க பையன் வேலை கட்டிடுச்சு, அதுக்கப்புறம் நீ வெளியூர் போயிட்ட, நீ இறந்துட்ட என்று இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு தாலுகா அலுவலகத்தில் அந்த தோராயப்பட்டா வைத்துக்கொண்டு இந்த அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தோராயப்பட்டா வழங்கி அன்றைக்கு தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தான் தோராயப்பட்டா வழங்கியிருக்கிறது. அந்த தோராயப்பட்டா வழங்கிய அனைவருக்குமே நீங்கள் இ பட்டா வழங்குவதற்கு ஒரு கால நிர்ணயம் வைங்க. ஒரு கால மாண்புமிகு அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாங்க. கேள்வி எவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்க? தோராய பட்டாவுக்கு இ பட்டா வேணுமா? அதான் கேள்வி. பதில் சொல்லுவாங்க பாருங்க. பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்லியது போல எல்லா பகுதியிலும் இந்த தோராயப்பட்டா பிரச்சனை இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போன பிறகு எல்லோருக்கும் இ பட்டா வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு யோசனை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த நடப்பு நிதியாண்டுக்கு மட்டும் 6000 பட்டா வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதில் இதெல்லாம் சேர்த்து நிச்சயமாக இ பட்டா எல்லாருக்கும் வழங்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம்.